ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாவால கீவேர்ட்ஸ்னா என்னங்கிறது பார்க்க போறோம். அடுத்து லிட்ரல்ஸ்னா என்னங்கிறது பார்க்க போறோம். அண்ட் ரிசர்வ் வேர்ட்ஸ் மூணு என்னங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கீவேர்ட்ஸ்னா என்னன்னா, கீவேர்ட்ஸ்ங்கிறது வந்து அது ஜாவா டெவலப் பண்ண டீம் வந்து ஆல்ரெடி அந்த வேர்ட்ஸை ஃப்ரீயாவே டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கீவேர்ட்ஸ் அந்த கீவேர்ட்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். அந்த மீனிங் எதுக்குன்னா, நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம கோட் அடிக்கும் போது இப்போ வந்து இண்டுங்கிறது ஒன்று அடிச்சோன்னா இண்டு ஃபார் டிக்ளேர் நம்பருக்காக, ஸ்ட்ரிங்குங்கிறது எதுக்குன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டருக்காக, கேருங்கிறது எதுக்குன்னா ஒரு சிங்கிள் கேரக்டருக்காக. இதே மாதிரி ஒவ்வொரு கீவேர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸை நம்மளால ஒரு கிளாஸ் நேமாவோ இல்ல ஒரு வேரியபிள் நேமாவோ இல்ல ஒரு மெத்தட் நேமாவோ நம்ம வந்து ஜாவால யூஸ் பண்ண முடியாது. ஜாவால மொத்தம் எத்தனை கீவேர்ட்ஸ் இருக்குன்னா, இன் அப் டு ஜாவா 21 ஃபியூச்சர் வரைக்கும் ஒரு 53 கீவேர்ட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் சில செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்து நான் எக்ஸாம்பிளா போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து நம்ம கோட் அடிக்கும் போது டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கீவேர்ட்ஸ் எல்லாமே இதுல அடங்கும். இண்டு, ஃப்ளோட்டு, இஃப் எல்ஸ், ஃபார், வைல், கிளாஸ், பப்ளிக், பிரைவேட், ஸ்டாட்டிக், ஃபைனல், அப்ஸ்ட்ராக்ட், ட்ரை, கேட்ச், சுவிட்ச், கேஸ், டிஃபால்ட், ரிட்டர்ன், வாய்ட், நியூ, திஸ், சூப்பர், எக்ஸ்டென்ஸ், இம்ப்ளிமெண்ட், பேக்கேஜ், இம்போர்ட், கண்டினியூ, பிரேக், இன்ஸ்டன்ஸ், எக்ஸெட்ரா. இதெல்லாம் நம்ம கோட் அடிக்கும் போது மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ். இதெல்லாம் ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் நம்ம பில்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா இதுல வந்து 95% ஆஃப் கீவேர்ட்ஸ் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணிடுவோம். இப்போ லிட்ரல்னா என்ன? லிட்ரல்னா என்னன்னா, ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூவை கோட்ல நம்ம டைரக்டா கோட் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இண்டு எக்ஸ் ஈக்குவல் டு 10. இது வந்து லிட்ரல். இது வந்து நம்ம வேல்யூ வந்து டைரக்டா நம்ம வந்து கோட் பண்ணோம்ல, இது வந்து லிட்ரல். ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ இருக்கும். இது வந்து இந்த எல்லா டேட்டா டைப்புக்கும் பொருந்தக்கூடியதுதான். போட்டு வச்சுக்கோங்களேன் 10.5. இப்போ இந்த லிட்ரல் வந்து எந்த இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும்னா, ஜாவா வந்து 5 மெயின் லிட்ரலை சப்போர்ட் பண்ணுது. எதுலானா இன்டிஜரை சப்போர்ட் பண்ணுது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் சப்போர்ட் பண்ணுது, ஸ்ட்ரிங்கை சப்போர்ட் பண்ணுது, பூலியனை சப்போர்ட் பண்ணுது, கேரக்டர் சப்போர்ட் பண்ணுது. இதுக்கு எல்லாமே நம்ம வந்து டைரக்டான ஒரு வேல்யூ பண்ண முடியும். ஃபிக்ஸ்டு வேல்யூ டைரக்டா நம்ம கோட்ல எழுத முடியும். அடுத்து ஸ்ட்ரிங்குக்கு அடுத்து இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங்கு, கேர். இதுல ஒரு சிங்கிள் கேரக்டர் தான் கொடுக்க முடியும். இதுக்குள்ள நம்ம வந்து மல்டி சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் கொடுக்க முடியாது. கேரக்டர்ல ஒரு சிங்கிள் கேரக்டர் ஸ்டோர் பண்ணதுக்கு வந்து கேரு. அடுத்து பூலியன். கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி டிஃபால்ட்டா ஃபால்ஸா ட்ரூவாங்க நம்ம வச்சுக்கிடுவோம். இதுதான். இப்போ நம்ம வந்து கீவேர்ட்ஸ்னு சொன்னோம். இந்த கீவேர்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கு. ஆனா இதை நம்மளால ஒரு கிளாஸ் நேமாவோ ஒரு மெத்தட் நேமாவோ வைக்க முடியாதுன்னு சொன்னோம்ல. இப்போ வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். கிளாஸ். இப்போ இதுல இருக்கிறது எல்லாமே கீவேர்ட். இப்போ வந்து இஃப்ங்கிற ஒரு கீவேர்டை நம்ம ஒரு கிளாஸ் நேமா டிக்ளேர் பண்ண முடியுமா? முடியாது. இன்னொன்னு இதுனா இந்த இஃப்ங்கிறது டிக்ளேர் பண்ண முடியும். ஏன்னா கீவேர்ட்ஸ்ங்கிறது எப்பவுமே லோவர் கேஸ்ல தான் இருக்கும். கீவேர்ட்ஸ் ஷுட் பி இன் லோவர் கேஸ் தான். நீ அப்பர் கேஸ்ல இஃப்னு கொடுத்தா அது கீவேர்ட் கிடையாது. கீவேர்ட்ஸ் வந்து
லோவர் கேஸ்ல இருந்தாதான் அது ஒரு கீவேர்ட். இத ஒரு கிளாஸ் நேமா டிக்ளேர் பண்ண முடியாது. அடுத்து கீவேர்ட்ஸ ஒரு வேரியபிள் நேமாவும் டிக்ளேர் பண்ண முடியாது. அடுத்து கீவேர்ட்ஸ ஒரு மெத்தட் நேமாவும் டிக்ளேர் பண்ண முடியாதுங்கிறது பார்த்தோம்ல. அதுவும் நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம். போட இருக்கு. வேற ஏதாச்சும் நேம் என்ன நேம் வைக்கலாம்? இம்போர்ட். இத ஒரு மெத்தட் நேமாவும் டிக்ளேர் பண்ண முடியாது. ஓகே. இப்போ என்னங்க பார்த்தோம்னா கீவேர்ட்னா என்ன, ரிசர்வ்ட்னா என்னங்க பார்க்கணும். கீவேர்ட் என்னன்னா ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணியிருக்க வேர்டு தான் கீவேர்ட். ரிசர்வ் வேர்டு என்னன்னா அது ஒரு அன்டிஃபைனான வேர்டு. இப்போ கீவேர்டை பொறுத்தளவு அதுல ஒரு ஸ்பெஷல் மீனிங் இந்த ஜாவா லாங்குவேஜுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். இப்போ வாட் எவர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்தந்த லாங்குவேஜுக்கு அந்த செட் ஆஃப் கீவேர்டுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். இப்போ ரிசர்வ் வேர்டுங்க அப்படிங்கும்போது அது வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஃபியூச்சர் பர்பஸ்க்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ அது ஜாவால நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு ரிசர்வ் வேர்டு என்னங்கிறது பார்க்கலாம்னா, இப்போ வந்து ரிசர்வ்டு வேர்டு ஜாவால வந்து கான்ஸ்டன்ட்ங்கிறது ஒரு ரிசர்வ் வேர்டு தான். அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணதுக்கு. பட் ஆனா அந்த கான்ஸ்டன்ட நம்மளால இதுல வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. இதுல என்ன எரர் இருக்கு? சின்டாக்ஸ் எரர் அடிச்சிரும். கான்ஸ்டன்ட் வந்து ரிசர்வ் வேர்ட்ஸ், அதை யூஸ் பண்ண முடியாது. 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். கீவேர்ட்ஸ்னா என்னங்கிறது பார்த்தோம். அடுத்து லிட்ரல்னா என்னங்கிறது பார்த்தோம். அடுத்து எந்த 5 மெயின் லிட்ரல் வந்து ஜாவா சப்போர்ட் பண்ணுங்கிறது பார்த்தோம். அடுத்து கீவேர்ட்ஸ் வந்து கீவேர்ட்ஸ் அண்ட் ரிசர்வ் வேர்ட்ஸ்ல டெஃபினிஷன் பார்த்தோம். இப்போ வந்து ரிசர்வ் வேர்ட்ஸ்னா என்னன்னா அது ஒரு அன்டிஃபைனான வேர்டு. அது வந்து ஃபியூச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் ரிசர்வ் வேர்ட்ஸ்.